ஜெபிக்கலாம் வாங்க. 11ஆம் நாள் நிகழ்விற்கு வருகை தந்துள்ள உங்கள் யாவரையும் அன்பாக வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். இஜெப ஆராதனையின் ஆரம்பத்திற்காக யாவரும் இணைந்து ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்துகிற அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல பிதாவே, மனமகிழ்ச்சியும் சந்தோஷம் நிறைந்த இந்த புதிய நாளில் காலை வேலைக்காக உங்களுக்கு நன்றிகளை தெரிவிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, அநேகருக்கு கொடுக்கப்படாத இந்த சிலாக்கியத்தை உங்களுடைய வாழ்விலே நாங்கள் கண்டுகொள்ளவும், இந்த நாளை ஆண்டவரே இந்த சமூகத்திலிருந்து நாங்கள் ஆரம்பித்து தொழுது நாமத்தை மகிமைப்படுத்தி நீர் எங்களுக்கு தருகின்ற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்காக மோடு கூட இணைந்து நாங்கள் ஜெபித்த ஆண்டவரே இந்த நாளை தொடங்குவதற்கான வாய்ப்புகளை எங்களுக்கு ஏற்படுத்தி தந்தமைக்காக துதிக்கிறோம் அப்பா. இந்த வேளையிலும் கூட ஆண்டவரே இந்த ஜெப ஆராதனையிலே என்னோடு கூட காணொலி காட்சியின் வாயிலாக இணைந்திருக்கின்ற ஒவ்வொரு இறைமக்களையும் ஆசிர்வதிங்க. அவர்கள் தங்களுடைய வாழ்வின் எண்ணங்கள் என்னென்னவென்று சொல்லி எதிர்பார்ப்புகளோடு நம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறார்களோ அவர்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நிறைவேறத்தக்கதான ஆற்றல்களையும் நீர் அவர்களுக்கு ஏற்படுத்தி தர வேண்டும் என்று சொல்லி இந்த சமூகத்திலே ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உலகையை அச்சுறுத்தி கொண்டிருக்கின்ற அந்த கொடிய கொடும் தொற்றான கொரோனா வைரஸின் தாக்கத்திலிருந்து மக்கள் விடுதலை பெற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே இந்த முழு ஊரடங்கு நாட்களிலே நாங்கள் இந்த நாமத்தை ஆண்டவரை இவ்வழியாக நாங்கள் ஆண்டவரை தொழுகின்ற பொழுது நாமத்தை மகிமைப்படுத்துகின்ற பொழுது நீர் அநேக அற்புதங்களையும் அதிசயங்களையும் உங்களுடைய வாழ்விலே நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கும் கொடிய கொடுந்தொற்று இந்த உலகத்தை விட்டு அப்புறப்படுத்தப்பட்ட ஆண்டவரை பரிபூர்ண சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் மனிதர்கள் பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகளை நீர் தர வேண்டும் என்று சொல்லி இந்த சமூகத்தில் ஜெபிக்கிறோம்ப்பா. இவ்வுலகத்தில் இருக்கின்ற மருத்துவர்களை காட்டிலும் நீரே மெய்யான மருத்துவர் என்பதை நாங்கள் அறிகிறோம்ப்பா. இந்த கல்வாரி ரத்தத்தை கொண்டு ஆடுவரை எங்களை சுத்திகரித்து பூசி கழுவி ஆடுவரை அது மூலமாக அநேக நன்மைகளை எங்களுடைய வாழ்வில் பெற்றுக் கொள்வதற்கான வாய்ப்புகளை நீர் எங்களுக்கு தர வேண்டும் என்று சொல்லி இந்த சமூகத்திலே ஜெபிக்கிறோம். இவ்வேளையிலும் கூட ஆண்டவரே இந்த ஜெப ஆராதனை இந்த கரங்களிலே தருகின்றோம். நாங்கள் பாடுகின்ற பாடல்கள், ஆண்டவரை வாசிக்கின்ற வேதபூதி, இன்னுமாக கேட்க இருக்கின்ற எளிமையான சத்திய வார்த்தைகள், இன்னுமாக ஆண்டவரை நாங்கள் தொழுகின்ற ஒவ்வொரு நிகழ்வையும் நீர் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி இரட்சகரும் மீட்பெருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். உட்காருங்கள். யாவரும் இணைந்து உன்னை சிருஷ்டித்தவர் உன்னை மறப்பாரோ, உன்னை உண்டாக்கினவர் உன்னை விடுவாரோ என்ற பாடலை இணைந்து பாடுவோம். உன்னை சிருஷ்டித்தவர் உன்னை மறப்பாரும், உன்னை உண்டாக்கினவர் உன்னை விடுவாரும். உன்னை சிருஷ்டித்தவர் உன்னை மறப்பாரும், உன்னை உண்டாக்கினவர் உன்னை விடுவாரும். கலங்கிடும் மாந்தரே உன் கண்ணீரை துடைத்திடு, கலங்கிடும் மாந்தரே உன் கண்ணீரை துடைத்திடு. கவலை விட்டு விட்டு வா, இயேசுவை பின்பற்றவா. கவலை விட்டு விட்டு வா, இயேசுவை பின்பற்றவா. உன்னை சிருஷ்டித்தவர் உன்னை மறப்பாரும், உன்னை உண்டாக்கினவர் உன்னை விடுவாரும். காற்றும் கடலும் எதற்காக, கனிமரம் எல்லாம் எதற்காக. காற்றும் கடலும் எதற்காக, கனிமரம் எல்லாம் எதற்காக. ஓடும் நதிகளும் எதற்காக, அத்தனையும் அது உனக்காக. ஓடும் நதிகளும் எதற்காக, அத்தனையும் அது உனக்காக. கலங்கிடும் மாந்தரே உன் கண்ணீரை துடைத்திடு, கலங்கிடும் மாந்தரே உன் கண்ணீரை துடைத்திடு. கவலை விட்டு விட்டு வா, இயேசுவை பின்பற்றவா. கவலை விட்டு விட்டு வா, இயேசுவை பின்பற்றவா. உன்னை சிருஷ்டித்தவர் உன்னை மறப்பாரும், உன்னை உண்டாக்கினவர் உன்னை விடுவாரும். மலையும் மலர்களும் எதற்காக, நிலமும் நீரும் எதற்காக. மலையும் மலர்களும் எதற்காக, நிலமும் நீரும் எதற்காக. சூரிய சந்திரனும் எதற்காக, அத்தனையும் அது உனக்காக. சூரிய சந்திரனும் எதற்காக,
அத்தனையும் அது உனக்காக. கலங்கிடும் மாந்தரே, உன் கண்ணீரை துடைத்திடு. கலங்கிடும் மாந்தரே, உன் கண்ணீரை துடைத்திடு. கவலையை விட்டு விட்டு வா, இயேசுவை பின்பற்றவா. கவலையை விட்டு விட்டு வா, இயேசுவை பின்பற்றவா. உன்னை சிருஷ்டித்தவர் உன்னை மறப்பாரு, உன்னை உண்டாக்கினவர் உன்னை விடுவாரு. சிலுவை சுமந்தது எதற்காக, சிந்தின ரத்தம் எதற்காக. சிலுவை சுமந்தது எதற்காக, சிந்தின ரத்தம் எதற்காக. ஜீவனை கொடுத்தது எதற்காக, அத்தனையும் அது உனக்காக. ஜீவனை கொடுத்தது எதற்காக, அத்தனையும் அது நமக்காக. கலங்கிடும் மாந்தரே, உன் கண்ணீரை துடைத்திடு. கலங்கிடும் மாந்தரே, உன் கண்ணீரை துடைத்திடு. கவலையை விட்டு விட்டு வா, இயேசுவை பின்பற்றவா. கவலையை விட்டு விட்டு வா, இயேசுவை பின்பற்றவா. உன்னை சிருஷ்டித்தவர் உன்னை மறப்பாரும், உன்னை உண்டாக்கினவர் உன்னை விடுவாரும். உன்னை சிருஷ்டித்தவர் உன்னை மறப்பாரும், உன்னை உண்டாக்கினவர் உன்னை விடுவாரும். இன்னும் ஒரு பாடலை யாரும் இணைந்து பாடி தேவநாமத்தை மகிமைப்படுத்துவோம். உலகோர் உன்னை பகைத்தாலும் உண்மையாய் அன்பு கூறுவாயா. உற்றார் உன்னை வெறுத்தாலும் உந்தன் சிலுவை சுமப்பாயா என்ற பாடலை யாரும் இணைந்து பாடி என்னுடைய நாமத்தை மகிமைப்படுவோம். உலகோர் உன்னை பகைத்தாலும் உண்மையாய் அன்பு கூறுவாயா. உற்றார் உன்னை வெறுத்தாலும் உந்தன் சிலுவை சுமப்பாயா. உந்தன் சிலுவை சுமப்பாயா. உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய். உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய். எனக்காக நீ என்ன செய்தாய். உலக மேன்மை அற்பமென்றும் உலக ஆஸ்தி குப்பை என்றும் உள்ளத்தினின்று கூறுவாயா. ஊழியம் செய்ய வருவாயா. நீ ஊழியம் செய்ய வருவாயா. உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய். உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய். எனக்காக நீ என்ன செய்தாய். மேய்ப்பனில்லாத ஆடுகள் போல் மேய்ந்த பாவ புல்வெளியில் மேய்ப்பன் இயேசுவை அறிந்த நீயும் மேன்மையை நாடி ஓடுகின்றாயோ. மேன்மையை நாடி ஓடுகின்றாயோ. உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய். உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய். எனக்காக நீ என்ன செய்தாய். இயேசு என்றால் என்ன விலை என்றே கேட்டிடும் எத்தனை பேர் பிள்ளைகள் அப்பம் கேட்கின்றனர். ஜீவ அப்பம் கொடுப்பாயா. ஜீவ அப்பம் கொடுப்பாயா. உனக்காக நான் மரித்தேனே,
எனக்காக நீ என்ன செய்தாய், உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய், எனக்காக நீ என்ன செய்தாய். 5 சகோதரர் அழிகின்றாரே, யாரையாவது அனுப்பிடுமே, யாரை நான் அனுப்பிடுவேன், யார்தான் போவார் எனக்காக, யார்தான் போவார் எனக்காக. உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய், உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய், எனக்காக நீ என்ன செய்தாய். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பகுதி லூக்கா 6வது அதிகாரம் வசனங்கள் 27 முதல் 35 முடிய. லூக்கா 6வது அதிகாரம் வசனங்கள் 27 முதல் 35 முடிய. எனக்கு செவி கொடுக்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். உன்னை ஒரு கன்னத்தில் அறைகிறவனுக்கு மறு கன்னத்தையும் கொடு, உன் அங்கியை எடுத்துக்கொள்கிறவனுக்கு உன் வஸ்திரத்தையும் எடுத்துக்கொள்ள தடை பண்ணாதே. உன்னிடத்தில் கேட்கிற எவனுக்கும் கொடு, உன்னுடையதை எடுத்துக்கொள்கிறவனிடத்தில் அதை திரும்ப கேளாதே. மனுஷர் உங்களுக்கு எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறீர்களோ அப்படியே நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். உங்களை சிநேகிக்கிறவர்களையே நீங்கள் சிநேகித்தால் உங்களுக்கு பலன் என்ன? பாவிகளும் தங்களை சிநேகிக்கிறவர்களை சிநேகிக்கிறார்களே. உங்களுக்கு நன்மை செய்கிறவர்களுக்கே நீங்கள் நன்மை செய்தால் உங்களுக்கு பலன் என்ன? பாவிகளும் அப்படி செய்கிறார்களே. திரும்ப கொடுப்பார்கள் என்று நம்பி நீங்கள் கடன் கொடுத்தால் உங்களுக்கு என்ன பலன்? திரும்ப தங்களுக்கு கொடுக்கப்படும்படியாக பாவிகளும் பாவிகளுக்கு கடன் கொடுக்கிறார்களே. உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், நன்மை செய்யுங்கள், கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள், அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகளாய் இருப்பீர்கள். அவர் நன்றி அறிதலுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறாரே என்றார் என்பவர்களே. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பகுதி வாசித்து முடிந்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். இந்த நாளிலும் கூட இந்த 11வது நாள் காலை வேளையிலே ஜெப தொழுகைக்கு ஜெபிக்கலாம் வாங்க நிகழ்ச்சிக்கு காணொலி காட்சியின் வாயிலாக என்னோடு கூட இணைந்திருக்கின்ற இறைமக்கள் அனைவரையும் அன்பாக வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். தேவ ஆசீர்வாதமும் இறை சமாதானமும் உங்கள் அனைவரோடும் உங்கள் உலக வாழ் அனைத்தோடும் நிறைவாய் தங்குவதாக. இந்த 11வது நாளிலே நாம் சிந்தனைக்கு ஆதரவாக தெரிந்து கொள்ளப்பட்ட தலைப்பு எது என்று சொல்லி பார்த்தால் சத்துருக்களை சிநேகியுங்கள், சத்துருக்களை சிநேகியுங்கள். இதற்கு ஆதரவாக தெரிந்து கொண்ட வசனம் நாம் வாசிக்க கேட்ட லூக்கா 6வது அதிகாரம் 35வது வசனத்தின் முதல் பகுதி. லூக்கா 6:35. உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், நன்மை செய்யுங்கள், கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள். உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். நாம் இது பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னவென்று பார்த்தால் சத்துருக்களை சிநேகிக்க வேண்டும். இந்த காலத்திலும் சிநேகிதர்கள் எல்லாருக்கும் இருக்கிறார்கள். இப்படிதானே சிநேகிதர்களைத்தான் நாம் நண்பர்கள், ஃப்ரெண்ட்ஸ் என்று சொல்லி கருதுகின்றோம். எல்லாருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அதனால உலக வாழ்க்கைய ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துருப்போம். எதனால? நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா அந்த நண்பர்கிட்ட சொல்லுவோம். நண்பர்கிட்ட சொல்லும் பொழுது அவர்கள் நமக்கு என்ன செய்வார்கள்? நமக்கு தேவைகளுக்கு தக்கதாக அவர் நமக்கு செய்வதற்கு அவர்கள் என்ன செய்வார்கள்? நமக்கு உதவி செய்கிறவர்களாக காணப்படுவார்கள். ஆனால் நமக்கு யாரை சிநேகிக்க வேண்டும் என்று சொல்லி வேத வசனம் கூறுகிறது? சத்துருக்களை சிநேகியுங்கள் என்று சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. சத்துருக்களை யாராவது சிநேகித்திருக்கிறோம்? சற்று யோசித்து பாருங்கள். நாம் வாசித்த பகுதியிலே 32வது வசனத்தை பார்க்கின்ற பொழுது உங்களை சிநேகிக்கிறவர்களே நீங்கள் சிநேகித்தால் உங்களுக்கு பலன் என்ன? பாவிகளும் தங்களை சிநேகிக்கிறவர்களே சிநேகிக்கிறார்கள். அதாவது நம்மை நேசிக்கிறவர்களே நாம் என்ன செய்யக்கூடாது? நேசித்து நமக்கு ஒரு பலனும் இல்லை.
பாவிகளும் அவ்வாறு செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது நாம் பாவியா நீதிமானா என்று சொல்லி ஒரு கேள்வி நமக்குள் எழுகிறது. சற்று யோசித்து பாருங்கள், நாம் பாவிகளாக இருக்கின்றோமா, இல்லை என்று சொன்னால் நீதிமான்களாக இருக்கின்றோமா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இன்றும் பாவிகளாகத்தான் இருக்கின்றோம். யாராவது இல்லை என்று சொல்லி மறக்க முடியுமா? இல்லை. உண்மையாக இன்றும் நாம் எப்படித்தான் இருக்கின்றோம்? பாவிகளாகத்தான் இருக்கின்றோம். ஏன்? நம்மை சிநேகிக்கிறவர்களை மாத்திரம் தானே நாமும் சிநேகிக்கின்றோம். நம்மை பகைக்கிற யாரையும் இதுவரைக்கும் நாம் என்ன செய்யவில்லை? சிநேகிக்கவில்லை. ஆனால் சொல்லியிருக்கிறது, வேதவசனம் நமக்கு கற்றுத்தருகிறது. இயேசு கிறிஸ்து கூறுகின்ற பொழுது சத்துருக்களை சிநேகிக்க வேண்டும் என்று சொல்லி கூறுகிறார். சத்துருக்களை சிநேகிக்க வேண்டும். அதாவது ஒரு கன்னத்தில் நம்மை ஒருவர் அறிந்தால் அவருக்கு என்ன செய்ய வேண்டும்? மறுகணத்தையும் காண்பிக்க வேண்டும். இந்த காலத்தில் நாம் எப்படி இருக்கின்றோம்? ஒருவர் நம்மை ஒரு கணத்தில் அரைச்சாச்சு, அவனுடைய இரு கணங்களிலும் அறைய வேண்டும். அவனை எப்படியாவது நான் அதற்கு பழிக்கு பழி வாங்கிவிட வேண்டும் என்று சொல்லித்தான் நாம் விரும்புகிறோமே தவிர, ஒரு கன்னத்தில் அறைகிறவனுக்கு மறுகணத்தையும் தூக்கி காண்பிக்கிறவர்களாக நாம் இல்லை. ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறு கன்னத்தில் அறை என்று சொன்னால் அடியை மாத்திரமல்ல, நமக்கு ஒரு விஷயம் தவறுகளை செய்கிறவர்கள், நமக்கு தேவையில்லாத ஒரு விஷயங்களை நம்முடைய வாழ்விலே நாம் படுகின்ற கஷ்டங்களுக்கு காரணமாக ஒருவர் ஏதாவது ஒரு காரியத்தை செய்தால் அதை கூட நாம் என்ன செய்ய வேண்டும்? அவர்கள் அப்படி தவறுகளை செய்தால் இனிமேல் வேண்டாம் நீங்கள் செய்து கொள்ளுங்கள், எனக்கு பிரச்சனை இல்லை. இயேசு கிறிஸ்து எப்படி கற்றுத் தந்திருக்கிறார்? சபிக்கிறவர்களையும் நினைச்சணும், நிந்திக்கிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ண வேண்டும், சத்துருக்களை சிநேகிக்க வேண்டும் என்று சொல்லி கற்றுத் தந்திருக்கிறார். ஆகவே நான் செய்வேன், உங்களை சிநேகிக்கத்தான் செய்வேன் என்று சொல்லி அவனை செய்ய வேண்டும், சிநேகிக்க வேண்டும். நாம் வேதத்திலே பார்க்கின்ற பொழுது தாவீது அரசரை பற்றி எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். தாவீது அரசரை பற்றி எல்லாருக்கும் தெரியுமா? தாவீது உற்ற நண்பர்கள், அதாவது நல்ல நண்பர்கள் சொன்னா யாரும் சொல்லுவோம்? தாவீதையும் யோனத்தானையும் சொல்லுவோம். அதே போலதான் தாவீதை தான் இதற்கு ஒரு உதாரணமாக நான் சொல்ல போகிறேன். தாவீதை இந்த யோனத்தானுடைய தகப்பன் நினைச்சுக்கிறார், இந்த சவுல் நினைச்சுக்கிறார், இந்த தாவீதை கொல்ல வகை தேடுகிறார். எப்படியாவது இவன் என்ன செய்து விடணும்? அழைத்து விடணும். எதற்காக? சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10,000 என்று சொல்லி எல்லாரும் பாடுகிறார்கள். அப்படின்னு சொன்னால் என்னை காட்டிலும் அவன் சிறந்தவனா என்று சொல்லி அவனை எப்படியாவது நான் அழித்து விட வேண்டும் என்று சொல்லி அவன் வகை தேடி கொண்டிருந்த பொழுதும் கூட இதை அறிந்த தாவீது என்ன செய்கிறார்? அவருக்கு எதிராக ஏதாவது செய்தாரா? இல்லை. சத்துருக்களை சிநேகிகள் என்றவாறு அவன் தன்னை விரோதமாக நினைக்கின்ற பொழுதும் அவனை கொல்வதற்கு, அவனை கொலை செய்வதற்கு தனக்கு வாய்ப்பு கிடைத்த போதும் என்று கூட என்ன செய்தார்? அவனை கொலை செய்யவில்லை என்பதை நாம் பார்க்கிறோம். இதே போலதான் நம்முடைய சிநேகிதர்கள், நம்முடைய சத்துருக்கள் நம்முடைய கையிலே அழிகின்ற ஒரு நிலைமை நமக்கு கிடைத்தாலும் கூட நினைச்சு சத்துருக்களை அழிக்க கூடாது, அவர்களுக்கு அழிவுக்கு நேரான காரியங்களை அமைச்சக்கூடாது, செய்யக்கூடாது. சத்துருக்களை சிநேகிக்க வேண்டும் என்று சொல்லி வேதவசனம் நமக்கு அழகாக கற்றுத் தந்திருக்கிறது. இந்த புதிய நாளிலே அடியெடுத்து வைத்திருக்கின்ற நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலையகத்தின் கீழாக செய்தியை கேட்டுக்கொண்டு தான் இருக்கின்றோம், ஜெபித்துக் கொண்டிருக்கின்றோம். ஜெபிக்கின்ற பொழுது இன்னைக்கு நாங்கள் கேட்ட செய்தியின் வாயிலாக சத்திய வார்த்தையின் மூலமாக எங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கின்ற என்ன செய்யணும்? இந்த தவறுகளை, இந்த குற்றங்களை, குறைகளை நாம் என்ன செய்யணும்? நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறோம். ஆனால் அதை கடைபிடித்து இதுகால தொடர்ந்து கடைபிடித்துக் கொண்டு வருகிறோமா என்று கேட்டால் அது கேள்விக்குறியாகத்தான் இருக்கின்றது. அந்த கேள்விக்குறிக்கு ஒரு விடையை நாம் சொல்ல வேண்டும். ஒரு கேள்விக்குறியாகவே இருந்துவிட்டால் கடைசி காலங்களில் பரலோகத்திற்கு போக வேண்டும் என்று சொல்லி நாம் வரிசையில் நிற்கின்ற பொழுது அந்த இடுக்கமான வாசல் வழியாக நாம் உட்பிரவேசித்து பரலோகத்தை அடைய வேண்டும் என்று சொல்லி அங்க வரிசையில் நிற்கும்போது ஏசப்பான சொல்லுவாங்க, நீ யார் என்று சொல்லி அறியவில்லை என்று சொல்லி சொல்லுவாங்க. அன்னைக்கு நாம் யோசித்து பலனில்லை. அன்னைக்கு நாம் யோசிப்போம், ஐயோ இத்தனை கேள்விக்குறிகளை நம்முடைய வாழ்க்கையில் நாம் வைத்திருந்தோமே, எத்தனையோ இடர்கள், கஷ்டங்கள், வேதனைகள். கொரோனான்னு சொல்லி ஒரு வைரஸ் வந்து, அந்த வைரஸ் வந்த போது கூட நான் ஏசப்பா கற்றுத்தந்த பாதையில நடக்கல, என் சுய விருப்பத்தின்படியாகத்தான் நான் வாழ்ந்தேன். சத்துருக்களை சிநேகிகள் சொன்னாங்க, சொன்ன அன்னைக்கு நாங்க என்ன செய்தோம்? சத்துருக்களை சிநேகித்தோம். அதன் பிற்பாடு அதை மறந்து விட்டோம். அதன் பிறகு சத்துருக்கள் எங்களுக்கு சத்துருக்களாகத்தான் இருந்தார்கள். அது ஒரு கேள்விக்குறியாக எங்களுடைய வாழ்க்கையிலே இருந்து கொண்டே இருக்குது. அப்படி இருக்கக்கூடாது. ஒரு நாள் ஒரு செய்தியை நாம் கேட்கின்றோம் என்று சொன்னால், ஒரு நாள் ஒரு வேத வசனம் நமக்கு எடுத்து காட்டுகிறது, நம்முடைய வாழ்வின் தவறுகளை எடுத்து காட்டுகிறது என்று சொன்னால், இனிமேல் வருகின்ற நாட்களில் அந்த தவறுகளை நாம் நினைச்சக்கூடாது, செய்யக்கூடாது. அப்படி செய்யாமல் இருந்து நம்முடைய வாழ்வில் அநேக அற்புதங்களை பெற்றுக்கொள்ள. அப்படி நாங்க செய்யாத எங்களுக்கு என்ன கிடைக்கும் நீங்க யோசிக்கிறீங்களா? அப்படி நாங்க செய்யல, நாங்க நீங்க சொன்னதெல்லாம் கேட்டு நடக்கிறோம், ஆனா எங்களுக்கு நிறைய கஷ்டங்கள் எங்களுக்கு வருது நீங்க சொல்லி யோசிக்கிறீங்களா? இந்த உலக வாழ்க்கை நமக்கு பேசுறாங்க, இந்த உலக வாழ்க்கை நமக்கு அற்பமானதுதான், இந்த உலக வாழ்க்கை நமக்கு தேவையில்லை. கிறிஸ்தவர்களாகிய நாம் எல்லாரும் என்ன செய்திருக்கோம்? யோசிச்சுட்டு இருக்கோம், இந்த வாழ்க்கைக்கு பிறகு இன்னொரு வாழ்க்கை நமக்கு என்ன இருக்குது? நித்திய ராஜ்யத்திலே அமைச்சணும் பிரவேசிக்க வேண்டும். நித்திய ராஜ்யத்திலே பிரவேசித்து அங்க அமைச்சணும், இயேசு கிறிஸ்துவோட சேர்ந்து பல ஆயிரம் கோடி வருஷங்கள் அமைச்சணும் வாழணும். அங்க ஒரு முக்கியமான வாழ்க்கை, அந்த வாழ்க்கை தான் எங்களுக்கு வேணும். அதற்காக நாம் என்ன செய்யணும்? நம்முடைய வாழ்க்கையிலையும் இறைவன் கற்றுத்தந்த அந்த வசனங்களையும் வாழ்ந்து நம்முடைய சத்துருக்களையும் சிநேகித்து அதன் மூலமாக வாழ்வில் அநேக நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி பெற்றுக்கொள்கின்ற பொழுது தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். நம்முடைய சத்துருக்களை அமைச்ச வேண்டும், சத்துருக்களை சிநேகிக்க வேண்டும். சத்துருக்களை சிநேகித்து அநேக அதிசயங்களையும் அநேக ஆசீர்வாதங்களையும் நம்முடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்ளும். தேவன் தாமே இந்த வார்த்தைகளின் வாயிலாக நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இப்பொழுது நாம் யாவரும் முழங்கால் படிட்டு ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். இயேசு கிறிஸ்து நமக்கு தந்த இந்த புதிய நாளின்
இந்த புதிய நாளிலே நாம் மகிழ்வாக வாழ்வதற்கு, இந்த புதிய நாளிலே ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்காக நாம் முழங்கால் படிட்டு இணைந்து ஜெபிப்போம். உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம். உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா, 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 அல்லேலூயா ஓசன்னா. என்னுடைய சமூகத்திலே இணைந்து முழங்கால் படியிட்டு ஜெபிக்க ஆயத்தமாய் இருக்கின்றன. இயேசு கிறிஸ்துவினுடைய கரங்களிலே நம்மை அர்ப்பணிக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம். உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் செய்யுங்கள் என்று சொல்லி வேத வசனம் நமக்கு கற்று தந்திருக்கிறது அல்லவா? அந்த குணநலன்கள் நம்மில் காணப்படுகின்றதா? நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? நம்மை பகைக்கிறவர்களை, நம்மை விரோதிக்கிறவர்களுக்காக நாம் ஜெபிக்கின்றோமா? அவர்கள் நன்றாக வாழ வேண்டும், உலக ஆசீர்வாதங்கள் அனைத்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்கின்றோமா? சற்று யோசித்து பாருங்கள். இந்த உலக வாழ்வை பார்க்கின்ற பொழுது நான் மாத்திரம், நான், என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய குடும்பத்தினர்கள் மாத்திரம் நன்றாக இருந்தால் போதும் என்று சொல்லி மனிதர்களாகிய நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். வேதம் அப்படி வாழச் சொல்லவில்லை. வேத வசனங்களை வாசித்து பார்க்கின்ற பொழுது நீ தனிமையாகத்தான் வாழ வேண்டும் என்று சொல்லி இறைவன் விரும்பவில்லை. நமக்கு அப்படி கற்றுத்தரவும் இல்லை. எல்லாரிடமும் நாம் அன்பாக வாழ வேண்டும். நம்மை பகைத்தாலும் அவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று சொல்லித்தான் வேத வசனம் நமக்கு கற்று தந்திருக்கிறது. அதன்படி வாழ்வதற்கு நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா? உங்கள் வாழ்வின் கனிகளை அதற்கு நேராக நீங்கள் செயல்படுத்துவதற்கு, வளர்ப்பதற்கு, ஆசைகளை பெறுவதற்கு பயன்படுத்த விளைகிறீர்களா? இத்தனை நாட்கள் நாம் எப்படி வாழ்ந்தோம் என்பது கணக்கு அல்ல. இத்தனை நாட்கள் நாம் வாழ்ந்த வாழ்விலே என்ன செய்தோம் என்பதை நினைக்க வேண்டாம். மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த மகிழ்ச்சி உண்டாயிருக்கும் என்று சொல்லி வேத வசனம் கூறுகிறது. நாம் எத்தனையோ நாட்கள் ஜெபித்திருந்தாலும், என்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்தியிருந்தாலும் கூட மனம் திரும்பாதவர்களாகத்தான் காணப்படுகின்றோம். மனம் திரும்பாத பாவிகளாகத்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்றும் இறை வார்த்தைகளை கேட்ட நாம் எப்படி இருக்கின்றோம்? இனிமேல் பார்த்தால் இன்னும் ஒரு நாள், இல்லைனா என்று சொன்னால் 2 நாட்களுக்கு பாவங்கள் செய்யக்கூடாது என்று சொல்லி வாழ்வோம். ஆனால் அதன் பிற்பாடு அந்த பாவம் நம்மை தோற்கடித்து விடுகிறது. இந்த பாவத்தில் உழன்று நாம் இறைவனுடைய பாதை, இயேசு கிறிஸ்து கற்றிருந்த பாதைகளை விட்டு விலகி நடக்கிறவர்களாகத்தான் காணப்படுகின்றோம். இயேசு கிறிஸ்துவினுடைய சமூகத்திலே வந்திருக்கின்ற நாம், நமக்கு தரப்பட்டிருக்கின்ற இந்த நாளின் காலை பகுதியிலே, காலை வேளையிலே என்னோடு கூட ஜெப தொழுகையிலே பங்கேற்றிருக்கின்ற நாம் யாவரும் என்னுடைய கரங்களிலே நம்மை அர்ப்பணிப்போமா? எத்தனை நாட்களுக்குத்தான் மனம் திரும்பாதவர்களாகவே வாழ்ந்து கொண்டிருப்போம்? எத்தனை நாட்களுக்குத்தான் இந்த வாழ்வை இப்படியாகவே கழித்து கொண்டிருப்போம்? எத்தனை நாட்களுக்குத்தான் கஷ்டங்களோடும் வேதனைகளோடும் நாம் வாழ்ந்து கொண்டிருப்போம்? ஒரு ஆசீர்வாதம், மெய்யான விடுதலை, மெய்யான ஆசீர்வாதம் நமக்கு வேண்டுமல்லவா? அதற்காக என்னுடைய கரங்களிலே நம்மை அர்ப்பணிக்க நாம் தயாராக இருக்கின்றோமா?
உலகையே அச்சுறுத்தி கொண்டிருக்கின்ற அந்த கொரோனா வைரஸின் தாக்கத்திலிருந்து எங்களுக்கு விடுதலை வேண்டும். அந்த தாக்கம் எங்களுக்கோ, எங்களை சார்ந்தவர்களுக்கோ, எங்கள் பகுதியில் வாழ்பவர்களுக்கோ, எங்களுடைய இல்லத்தின் பிள்ளைகளுக்கோ யாருக்கும் வரக்கூடாது என்று சொல்லி விரும்புகிறோம் அல்லவா? அது எதற்காக வந்திருக்கிறது? கடைசி காலங்களிலே வைக்கப்பட்டிருக்கின்ற நாம் இன்னும் இயேசு கிறிஸ்துவை மறுதளித்தவர்களாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். மெய்யான திராட்சை செடியாம் இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து கனிகளை கொடுப்பதற்கு நாம் தவறி விடுகின்றோம். அதன் காரணமாகத்தான் இந்த கொடூரங்கள், இந்த கஷ்டங்கள் நம்மை வந்து பயம் காட்டிக் கொண்டிருக்கின்றன, நம்மை பயமுறுத்தி கொண்டிருக்கின்றன. அதற்காக கலங்கி தவித்திருக்கின்ற இந்த வேளையிலும் கூட வேத வசனங்களின் படி வாழ்வதற்கு நீங்கள் விரும்பவில்லை என்று சொன்னால் என்றுதான் நாம் வேதத்திற்கு கீழ்ப்படிந்து அதன்படி நடக்கப் போகின்றோம். என்னுடைய கரங்களிலே நம்மை தாழ்த்தி அர்ப்பணிப்போமா? அன்பின் நல்ல பிதாவே, இந்த நாளில் இந்த வேலைக்காக மீண்டும் ஒரு முறை கூட நம்ம சமூகத்திலே வந்திருக்கிற நாங்கள் உங்களுக்கு நன்றிகளை தெரிவிக்கிறோம் அப்பா. எங்களுக்கு இந்த நாளை ஆசீர்வாதமாக கொடுத்தீங்க. இந்த நாளிலே ஆண்டவரே, நாங்களுடைய சமூகத்திலே காலை வேளையிலே இணைந்து ஜெபிக்கின்ற பொழுது எங்கள் வாழ்விலே இருக்கின்ற குறைவுகளை மாற்றுவதற்கு நீர் எங்களுக்கு ஒரு வாய்ப்பினை ஏற்படுத்தி தந்தமைக்காக உம்மை துதிக்கிறோம் அப்பா. இதுகாரம் எங்களை பாதுகாத்து வழிநடத்தி கொண்டு வந்திருக்கின்றீர், அதற்காக உம்மை துதிக்கின்றோம். உலகத்திலே எத்தனை அச்சங்கள், அச்சுறுத்தல்கள், பாடுகள், நிந்தனைகள் இருந்த பொழுதும் கூட இவை எல்லாவற்றையும் நின்றும் நீர் எங்களை விலக்கி பாதுகாத்து மீட்டு வழிநடத்தின தயவுக்காக உமக்கு நன்றிகளை தெரிவிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நாங்களும் பாவத்தில் உழன்று போய் பாவத்தில் உழன்று சாத்தானோடு இணைந்து வாழ்ந்து கொண்டிருந்த உலக வாழ்விலே ஆண்டவர் நாங்கள் பிரித்தெடுக்கப்பட்டு உங்களுடைய சமூகத்தை நோக்கி பார்க்க நீர் எங்களை பலப்படுத்தின தயவுக்காக உங்களை துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரை, காணொலி காட்சியின் வாயிலாக பார்த்து கொண்டிருப்பவர்கள் ஒரு சிலராக இருந்தாலும் அது ஒரு சிலரும் ஆண்டவரே இந்த சமூகத்தை நோக்கி பார்க்க ஆண்டவரே இந்த சமூகத்தின் மூலமாக ரட்சிப்பை கண்டடைவதற்கான வாய்ப்புகளை நீர் எங்களுக்கு தந்தமைக்காக உம்மை துதிக்கிறோம் அப்பா. இந்த வேளையிலும் கூட எங்களுடைய வாழ்விலை பார்க்கின்ற பொழுது முழுமையான ஊரடங்கு நிமித்தமாக இல்லத்திலே அடைப்பட்ட ஆண்டவரே அன்றாட தேவைகளுக்காக அல்லல்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த நிலைமைகளை எங்களை விட்டு மாற்றி போடுங்க. உலகத்தை அச்சுறுத்தி கொண்டிருக்கின்ற அந்த கொரோனா வைரஸின் தாக்குதல் ஆண்டவரே உலகத்தை விட்டு எடுத்து போடப்படுவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று சொல்லி சமூகத்திலே ஜெபிக்கிறோம்ப்பா. நாங்கள் குறைவு உள்ளவர்கள் தான், எங்களிலே ஆண்டவரே நிறைவு இல்லை. நாங்கள் ஆண்டவரே அநேக எதிர்பார்ப்புகளோடு மாத்திரமே உடைய சமூகத்தை வந்து சேர்ந்திருக்கின்றோம். ஏசப்பா, எங்களுடைய குறைகள், குற்றங்கள், பாவங்கள் எல்லாவற்றையும் நீர் எங்களுக்கு மன்னித்தருள வேண்டும் என்று சொல்லி இந்த சமூகத்திலே ஜெபிக்கிறோம்ப்பா. இனிமேல் அந்த பாவ வழிகளில் நாங்கள் வாழ்ந்து விடாதபடி உடைய சத்திய வசனங்களின் படி கீழ்ப்படிந்து அதற்கேற்ற வழிகளில் நடந்த நாமத்தை இன்னும் அதிகமாக மகிமைப்படுத்துவதற்காக நீர் எங்களுக்கு இந்த தந்த இந்த நாளுக்காக மீண்டும் ஒரு முறை இந்த சமூகத்திலே ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, இந்த நாளின் அதிகாலை வேளையில் மோடு கூட இணைந்து இந்த நாளை தொடங்குகிறோம். நிறைவிலும் கூட இரவு வரையிலும் நீர் எங்களை பாதுகாத்து வழங்குங்க. இன்னும் அநேக ஆயுசின் வருஷங்களை நீர் எங்களுக்கு தந்து நாங்களும் நாட்டின் மூலமாக மகிழ்ந்து ஆண்டவரே இன்னும் அதிகமாக ஆண்டவரே சமூகத்திலிருந்து கரங்களிலிருந்து நன்றிகளை பெற்றுக் கொள்வதற்கு நீர் எங்களை பலப்படுத்த வேண்டும் என்று சொல்லி இந்த கரங்களில் எங்களை தாழ்த்தி தருகிறோம்ப்பா. இந்த வேணும் கூட ஆண்டவரை அடியேனை ஆசீர்வதிங்க. அடியேனோடு கூட சேர்ந்து ஆண்டவரை ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு இறைமக்களையும் ஆசீர்வதிங்க. இதற்காக உழைத்த பாடுபட்ட அனைவரையும் நீர் பாதுகாத்து வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி இரட்சகரும் மீட்பருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நிதானத்தில் வேண்டிக் கொள்கிறேன். நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த ஸ்தோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.